ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்குறது கடலூர் மாவட்டத்தில் உள்ள திட்டக்குடி வட்டத்தில் உள்ள பெருமுளை கிராமத்தில் அமைந்திருக்கும் ஸ்ரீ முத்தையாசாமியின் திருக்கோவில். இது போகிற வழியில் நம்ம ஒரு வீடியோ தொகுப்பாக எடுக்கலாம் அப்படின்னு நினச்சேன். அதை வீடியோ தொகுப்பாக எடுத்து பண்ணியிருக்கேன். உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். இது போகிற வழியிலே பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு ஏரி ஒன்று இருக்குது. அந்த ஏரி பேர் தான் வெலிங்டன் ஏரின்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப பெரிய ஏரி, நம்ம வீராணம் ஏரி மாதிரி இதுவும் ரொம்ப பெரிய ஏரி அந்த கடலூர் மாவட்டத்தில். இது அந்த சுற்று வட்டார கிராமத்துக்கு எல்லாமே குடிநீருக்காக பயன்படுது. இது ரொம்ப பெரிய ஏரி. அங்கே பாருங்கள், பார்த்தாவே நல்லா தெரியும். அதோடைய கரையெல்லாம் பாருங்கள். எனக்கு கிட்ட போக முடியல. அதோடைய கரைப்பகுதி முன்னாடி வெளியிலேருந்தே எடுத்தேன். ரொம்ப பெருசாக இருக்கும் பாருங்கள் கரைப்பகுதி எல்லாமே. ஸோ அது எல்லாமே நீர்ப்பாசன வசதிக்காக உள்ள அந்த காடுகள். அந்த மேம்பாலத்துலேருந்து நான் எடுத்தேன். அந்த மேம்பாலத்துலேருந்து எடுக்கும்போது அங்கே ஒரு மீன் பண்ணை வேறு ஒன்று இருந்தது. இது அந்த ஆற்று வழியாக வர்றது. அந்த தண்ணி திறந்து விட்டால் அந்த ஆற்று வழியாக வரும் பார்த்திங்களா, அந்த தண்ணி வர வழி இது. அங்கே பார்த்திங்கன்னா அந்த பனை மரம் 2 இருந்தது. ஆண் பனை, பெண் பனை 2 மரம் இருந்துச்சு. அதையும் அப்படியே வீடியோவாக எடுத்தேன். அதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு மீன் பண்ணை ஒன்று இருந்துச்சு. அந்த மீன் பண்ணையை இங்கே லாங்கில் இருந்தே தான் வீடியோ எடுத்தேன். நம்ம கிட்டலாம் போகல. அந்த பாருங்க மீன் பண்ணை இதுதான். இப்போ நம்ம கோயிலுக்கு வந்தாச்சு. கோயிலுடைய என்ட்ரன்ஸ் கிட்ட வந்துட்டோம். இந்த கோயில் இதனுடைய சிறப்புகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கோயில் முத்தையாசாமி என்ன திருநாமத்துடன் இதை அழைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இது எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோயில் பெருமுளை, சிறுமுளை, பூமலை, செம்மலை என பல மலைத்தொடர்களாக ஆயிருந்தது. இங்கே பார்த்திங்கன்னா முத்தையாசாமி எப்படி காட்சி அளிக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீ வள்ளி தெய்வம் முத்தையாசாமி என்ற திருநாமத்துடன் தான் இவர் பக்த கொடிகளுக்கு அருள் பாலிக்கிறார். இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா நிறைய சிறப்பு அம்சங்கள் இருக்கிறது. இங்கே நம்ம வேண்டிட்டு போனால் நிறைய விஷயங்கள் நடக்கும். அதனால் இங்கே திரும்பவும் இந்த பூஜைகள் கொடுப்பாங்க. நம்ம நினச்சிட்டு போகிறது சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்துச்சு அப்படின்னா, அங்கே அந்த கோயிலில் பூஜைகள் கொடுத்து அந்த சாப்பாடெல்லாம் எல்லாத்துக்கும் செஞ்சு பரிமாறி அன்னதானம் பண்ணுவாங்க. இதுதான் இந்த கோயிலுடைய சிறப்பு. இங்கே நல்லாயிருக்கு. இந்த கோயில் கரெக்டாக எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, திட்டக்குடியிலேருந்து 2 கிலோமீட்டர் தொலைவில் தான் அமைஞ்சிருக்கு. அந்த கோயில் திருவாயெல்லாம் திரும்பவும் அந்த திருப்பணிகள்லாம் நடந்துகிட்டு இருந்துச்சு கும்பாபிஷேகத்துக்காக. நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. எல்லாமே ஒர்க்கு நடந்துகிட்ருக்கு. சரி, நிறையா பேருங்க வெளியூர்லேருந்து கூட எல்லாமே அங்கே வேண்டிக்கிறாங்க. முப்பூஜைகள் கொடுக்குறாங்க. அந்த முப்பூஜைகள் நடக்குது. இங்கே என்னென்ன சாமி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, முத்தையா சாமி இருக்கும். குமாரையில் பூமாலையப்பர் இருப்பார். அப்புறம் ராயப்பர் சாமி இருக்கும். அது இல்லாமல் பச்சையம்மன் அவங்க இருப்பாங்க. அப்புறம் முருகன் இருப்பார். இவர் இந்த ஸ்ரீ வள்ளி தெய்வம் முத்தையாசாமி என்ற திருநாமத்துடன் தான் இங்கே அழைக்கப்படுகிறார். இந்த பாருங்க, நம்ம முப்பூஜைக்கு வச்சுருக்காங்கன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா, ஆடு ஒன்று வச்சுருக்காங்க பாருங்கள். முப்பூஜைக்கு கொடுக்கறதுக்காக வச்சுருக்காங்க. நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. நிறைய கூட்டமாகவும் இருந்துச்சு அன்றைக்கி. நல்லா கிட்டத்தட்ட ஒரு 5-6 பூசை நடந்துச்சு. அதுலேயும் டக்குன்னு நடந்துனே இருக்குது வேலை. நான் ரொம்ப நேரம் அங்கே தான் இருந்தேன். நல்லா இருந்துச்சு. எல்லாமே அங்கேயே பூஜைகள் கொடுத்து அங்கேயே சாப்பாடு போட்டு பரிமாறி வீட்டுக்கு எடுத்துகிட்டு போக மாட்டாங்க. எந்த கோயில் கும்பிட்டாலுமே பூஜைகள் போடுறாங்க அப்படின்னாவே எல்லாமே அங்கே செஞ்சு சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு எதுவுமே எடுத்துகிட்டு வர மாட்டாங்க. இதுதான் கோயிலிருந்து இப்போ வரையுமே அந்த ஒரு ஐதீகம் மாதிரி ஃபாலோ பண்ணுறாங்க கோயிலில். அது உண்மை தான். இந்த நவகிரகங்கள், அந்த கோயிலில் உள்ள நவகிரகங்கள் எல்லாமே அருமையாக சிறப்பாக இருந்துச்சு. நவகிரகங்கள்லாம் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. இந்த கோவில் 19ஆம் நூற்றாண்டில் தான் கட்டியிருக்காங்க. இது ஏரிக்கரை ஓரமாக இருக்கும். அந்த பெருமலை குமாரை போகிற வழியில் அந்த ஏரிக்கரை மேலே தான் இருக்கும். அந்த ஏரிக்கரை மேலே தான் இந்த முத்தையாசாமி அருள் பாலிக்கிறார். முத்தையாசாமியுடைய சன்னதி. வெளியில் நம்ம வீடியோ எடுத்தோம். சரி, உள்ளே பர்மிஷன் கொடுப்பாங்களான்னு தெரில, அதனால் வெளியே இருந்தே எடுத்தேன். ஸோ எந்த அளவுக்கு கிளாரிட்டி இருக்குன்னு தெரியல, ஏன்னா ரொம்ப லாங்கில் இருந்தது. சரி, ஏதோ சொல்லுவாங்க பர்மிஷன் கொடுக்க மாட்டாங்கிறதுனால வெளியிலேருந்து எடுத்தேன். என்னால் முடிஞ்ச அளவு கவர் பண்ணியிருக்கேன்.
வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அண்ட் லைக் பண்ணிக்கங்க, ஷேர் பண்ணிக்கங்க. இதே போல் இந்த கோயில் திருத்தலங்களும் நிறைய வீடியோக்கள் வரும், பார்த்து உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பாருங்கள், முத்தையாசாமி அருள் பாலிக்கிறார். கொஞ்சம் கிளியராக தெரியும் பாருங்கள். ரொம்ப அருமையாக இருக்கும். நிறைய பேர் வந்திருந்தாங்க, கூட்டமாக இருந்துச்சு, நிறையா கூட்டமாக இருந்துச்சு. ஈவினிங் ஒரு 5 மணி வரையுமே அந்த பூஜைக்காக மறுபடியும் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன்னா ஒருத்தங்க விட்டு அப்படியே அந்த மாதிரி பூஜைகள்லாம் ரெடியாக இருந்துச்சு. அது கண்டினியூஸாக இருந்துச்சு. ஏன்னா அவங்க பூஜை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்க சமைச்சு அதை எல்லாத்துக்கும் பரிமாறணும் இல்லையா, அந்த டைமிங்கு அதெல்லாம் நிறையா மேட்ச் பண்ணி ஒரு நாளைக்கு இத்தனை தான் அப்படின் மாரி அவங்க கணக்கு எடுத்து அந்த கோயிலுக்குள்ளே என்ட்ராகும்போதே அவங்க என்ட்ரன்ஸில் உட்காந்துருப்பாங்க. எத்தனை ஒரு நாளைக்கு பூஜை அப்படின்னு சொல்லி அவங்க டோக்கன் கொடுத்துருவாங்க. அது மூலம் தான் பண்ணுவாங்க. இது அந்த சாமியோடைய சிலைகள். ராயப்பா, பூமலையப்பா, முத்தையா எல்லாமே ஒன்றா இருக்கும். அந்த சாமிகள் எல்லாமே இந்த கோயிலுக்கு போயிருவங்களுக்கு எல்லாமே தெரியும். அந்த கோயிலை பற்றி எல்லாமே நல்லாயிருக்கும். இந்த கோயில் ரொம்ப ஒரு அருமையான கோயில் இது. இந்த கோயிலுக்கு ஒரு சிறப்பு கதையே இருக்குது. அது என்னென்னா, பூமலையப்பரும் முத்தையாசாமியும் வந்து வேட்டைக்கு ஒரு நாள் போயிருக்காங்க. வேட்டைக்கு போயிட்டு திரும்பி வரும்போது பார்த்திங்கன்னா முத்தையாசாமி காலில் வந்து முள் குத்திருச்சு. முள் குத்துருந்தா அவர் பின்னாடி பின்தங்கிட்டார். முத்தையாசாமி பின்தங்கிட்டார். பூமலையப்பர் முன்னாடி போயிட்டுருக்காரு. திரும்பி பார்த்ததும் முத்தையாசாமி அங்கே கீழே உட்காந்துட்டார். உடனே பூமலையப்பர் வந்து கேட்குறாரு, என்னாச்சுப்பா அப்படின்னு கேட்குறாரு. இல்லை, நான் எனக்கு முள் குத்திருச்சு, நான் முள் எடுத்துகிட்டு வரேன், நீங்கள் போயிட்டே இருங்க அப்படின்மாரி சொல்லிடுறாரு முத்தையாசாமி. அதுக்கு வந்து பூமலையப்பர் சரிப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் பூமலையப்பர் கிளம்பிட்டார். கிளம்பி போய் வெகு நேரம் ஆகியும் தம்பி வராத பார்த்துட்டு திரும்பவும் வந்து பூமலையப்பர் வராரு. வந்து பார்க்கும்போது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த முத்தையாசாமி உட்காந்து முள் எடுத்துகிட்டு இருந்தார் இல்லையா, முள் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா திடீர்னு விடிஞ்சிருச்சு. விடிஞ்சதும் வந்து பார்த்திங்கன்னா அந்த சிறு தெய்வங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற அந்த சிறு தெய்வங்கள்லாம் வந்து அந்த முத்தையாசாமிகிட்ட வந்து வாக்குவாதம் பண்ணுறாங்க. இது எங்கள் இடம், இந்த இடத்துல இருக்காதீங்க, போங்க அப்படின்மாரி சொல்லிட்டு இருக்காங்க. இந்தமாரி வாக்குவாதம் நடந்துகிட்டு இருக்கும்போது அந்த பூமலையப்பர் அந்த இடத்துல வந்துட்டார். வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா முத்தையாசாமியில் வந்து வாக்குவாதம் பண்ணிட்டு பார்த்து தான் அவருக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு பூமலையப்பருக்கு. உடனே அவர் கையில் இருக்கிற ஈட்டி எடுத்து எறிகிறாரு. எரியும் போது அந்த சிறு தெய்வங்கள் நடுவில் வந்து விழுது. விழுந்ததுமே அதை பயந்து போய் அவங்க எல்லாமே ஓடிட்டாங்க, தெரிச்சு ஓடிட்டாங்க. ஓடிட்டு தான் அவர் வந்து பூமலையப்பர் என்ன சொல்கிறாருன்னா, தம்பி நம்ம இங்கே இருக்க வேணாம், இனிமேல் நம்ம குமாரிக்கு போயிடலாம், கிளம்புங்க அப்படிமாரி சொல்கிறாரு. அதுக்கு தம்பியான முத்தையாசாமி என்ன சொல்கிறாரு, இல்லை நான் இந்த ஏரிக்கரை எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு, நான் இங்கேயே தங்கிக்கிறேன், நீங்கள் குமாரிக்கு போங்க அப்படிமாரி சொல்கிறாரு. உடனே வந்து பூமலையப்பருக்கு வந்து ரொம்ப முகம்லாம் வாடி போச்சு. உடனே முத்தையாசாமி கேட்குறாரு, என்னண்ணா முகம்லாம் ஒரே மாறியாச்சு அப்படிமாரி கேட்குறாரு. இல்லைப்பா, இனிமேல் வந்து உனக்கு தான் முதல் மரியாதை, ஏன்னா உன்னை தாண்டி தான் நான் என்ன பார்க்க வரணும் அப்படிமாரி சொல்கிறாரு. அதுக்கு வந்து அவர் முத்தையாசாமியை சொல்கிறாரு, இல்லைண்ணா அப்படிலாம் இல்லைண்ணா, என்றைக்குமே உங்களுக்கு தான் முதல் மரியாதை. உங்களுக்கு வந்து அதாவது பெரமலையில் வந்து பூமலையப்பரை வந்து தரிசனம் பண்ணிவிட்டு திரும்ப வந்து முத்தையாசாமிகிட்ட வந்தால் மட்டும்தான் அந்த அருள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படி மாதிரி அவர் வந்து சத்தியம் வாங்கிக்கிறாரு. சத்தியம் பண்ணி கொடுக்குறாரு நம்ம பூமலையப்பருக்கு. இந்த கோயிலுக்கு வரும் பக்தர்கள் முத்தையாசாமி கோயிலில் போய், அதாவது முத்தையாசாமி கோயிலிருந்து அதை தாண்டி போகணும் குமாரில் போயிட்டு பூமலையப்பரை வந்து வேண்டி கும்பிட்டுட்டு வந்த பிறகு தான் முத்தையா சன்னதிக்கு வரும்போது தான் அவருக்கு அருள் கிடைக்கும். ஏன்னா அண்ணனை பார்த்த பிறகு தான் தம்பியை பார்க்கும்போது தான் அருள் கிடைக்கும் அப்படிமாரி அவர் சொல்கிறாரு. அதுக்கு வந்து அவர் சரின்னு சொல்லிவிட்டு அவர் வந்து பெரமலை குமாரிக்கு போயிடுறாரு. அங்கேயே வந்து நம்ம முத்தையாசாமி வந்து பெருமலையிலே அங்கேயே வந்து ஏரிக்கரையோடமே இருந்துடுறாரு. ஏரிக்கரையுமே இருந்து அவருக்கு அங்கேயே அந்த 19ஆம் நூற்றாண்டில் வந்து அவருக்கு வந்து அங்கே கோயில் கட்டுறாங்க. கட்டி நல்லா கும்பாபிஷேகம்லாம் பண்ணி நல்லா ஒரு பிரம்மாண்டமாக பண்ணாங்க. அது நல்லா நியூஸ் எல்லாம் இப்போ வந்துச்சு, நல்லா இருந்துச்சு. இதோடைய சிறப்புகள் இன்னும் நிறைய இருக்குது. இது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்லியிருக்கேன். உங்களுடைய வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணிக்கங்க, ஷேர் பண்ணிக்கங்க.